ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இந்த பிரார்த்த சங்கல்ப கத்தியம் அந்த விளக்குரை முடிந்த பிறகும் ஒரு சின்ன கேப்பில் ஒரு வேறொரு சப்ஜெக்டை பற்றி உங்களோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோட ஷேர் பண்ண போறேன். பக்தி என்பதை பற்றிய ஒரு சின்ன கருத்துரை. என்னுடைய கருத்துக்கள் சரியாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏற்புடையது அல்ல என்று சொன்னால் நீங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை குரூப்ல பதிவு செய்யணும். இந்த ஒரு வேண்டுகோளோடு இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். பக்தி என்றால் மூன்று பக்தி நம்ம குறிப்பாக பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஒன்று இறைவன் மேல் வைத்திருக்கிற இறை பக்தி, இரண்டாவது நம்முடைய குருவின் மேல் வைத்திருக்கிற குரு பக்தி, மூன்றாவது நம்முடைய பெற்றோர்கள் மேல் வைத்திருக்கிற பித்ரு பக்தி. இந்த மூன்று விதமான பக்தியை நாம் பொதுவாக நம்ம பார்க்கிறோம். பக்தி என்றால் என்ன? யார் மேல பக்திக்கிறோம் அவங்க மேல பரிபூர்ண நம்பிக்கை வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவங்க மேல பரிபூர்ண நம்பிக்கையோட சரணாகதி எண்ணத்தோடு அவர்களிடம் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வதோ இல்லை நம்ம வேண்டுகோளை வைப்பதோ எல்லாம் செய்வது சரியான பக்தி. அந்த மாதிரி பரிபூர்ணமான நம்பிக்கையோடு எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காமல் பூர்ணமாக நம்பி சரணாகதி செய்து இறைவனிடமும் குருவிடமும் பக்தி செய்யும் போது அதனால் கிடைக்கூடிய பலன்கள் ஏராளம். இந்த பக்திக்கு இலக்கணம் வகுத்தவர், பக்தி சூத்திரம் எழுதினவர் நாரதர். முதல்ல நாரத பக்தி சூத்திரம் ரொம்ப விசேஷமானது, அது எழுதியவர் நாரதர். அந்த பக்தியை, பகவத் பக்தியை, பாகவத பெருமைகளை எல்லாம் கருவில் இருக்கும் போதே உபதேசித்தவர், உபதேசம் பெற்றவர் பிரகலாதர். நாரதர் அவர் பிரகலாதன் அவருடைய தாய் வயிற்றில் இருக்கும் போதே, கருவில் இருக்கும் போதே நாரதரிடம் உபதேசம் பெற்றவர். நாராயண 8 எழுத்து மந்திர ஓம் நமோ நாராயண மந்திர உபதேசத்தையும் கருவில் இருக்கும் போதே நாரதனும் உபதேசம் பெற்றவர் பிரகலாதர். சோ நாரதருடைய சிஷ்யர் தான் பிரகலாதர். குரு சிஷ்யர். குரு பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அதை செயல்முறையில் நடத்தி காட்டியவர் பிரகலாதர். நாரதருடைய பக்தியை விட பிரகலாதனுடைய பக்தி மிக அதிகம், உயர்ந்தது. அதனால்தான் பாகவதர்களை பற்றி சொல்லிக் கொடு ஸ்லோகத்துல முதல்ல பிரகலாதனுடைய பேர் வருது, அப்புறம் தான் நாரத பெறுது. பிரகலாத நாரத பராசர புண்டரிக வியாசாம்பரிஷ சுக சௌன்க பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட வீஷ்ணானின் புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி. பாகவதருடைய லிஸ்ட்ல முதல்ல பிரகலாதன் பேர் வந்து அப்புறம் தான் நாரத பேர் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதுக்கு ஒரு புராண கதையை நம்ம இப்ப பார்க்கணும். பிறகு நாரதருக்கு அவர் எப்ப வந்தாலும் நாராயண நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். இந்த நாராயண நாமத்தை சொல்லுவதா என்ன பலன் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பகவான் நாராயணன் போய் கேட்கிறார். சுவாமி, நீங்கள் உங்களுடைய நாமம் நாராயண நாமத்தை சொல்வதனால், அந்த அஷ்டாட்ச மந்திரத்தை 8 எழுத்து மந்திர ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்வதனால் என்ன பலன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு நாள் நாமம் நாராயணன் சொல்லிட்டு இப்ப கேட்கறது எவ்வளவு அபத்தமா இருப்பாங்க. பகவான் சொன்னாரு, உண்மைதான், நீ தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுற ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு சாக்கடை மாற போயிட்டு இருக்கு. அந்த சாக்கடையில் ஒரு புழு ஒண்ணு வித்தியாசமான கலர்ல இருக்கும். அந்த இடத்த லொக்கேட் பண்ணி காட்டுறாரு. இந்த இடத்துக்கு நீ போய் அந்த புழு கிட்ட கேளு, அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுவா. நாரதன் அங்க போறாரு. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான புழு இருக்குது. அந்த புழு பார்த்துட்டு, புழுவே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தினுடைய பலன் சொன்னால் என்ன பலன் கேட்டார். அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த புழு செத்து போச்சு. நாரதற்கு ஏமாற்றம் ஆகிவிட்டது. பகவான் சொல்றார், சுவாமி, அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த புழு கேட்ட உடனே செத்து போச்சு. அடடா, அப்படியா? சரி. அந்த காட்டுல ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி அந்த இடத்துல ஒரு தனியா ஒரு கிளி உட்கார்ந்துருக்கும். அந்த கிளி கிட்ட இதே கேள்வி கேளு, என்ன சொல்லுது பார்த்துவா. உடனே நாரதர் அங்கே போறார். அந்த கிளியிடம் கேட்கிறார், ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் அந்த கிளி கிட்ட கேட்கிறாரு. அந்த மந்திரத்தை கேட்ட மாதிரி கிளி செத்து போச்சு, ஸ்பாட்லயே செத்து போச்சு.
நாரதருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இது இந்த மாதிரி ஆகி போச்சு. மறுபடியும் பகவான்கிட்ட வர்றாரு. பகவானே, என்ன இந்த கிளியும் செத்து போச்சு, கேட்ட மாத்திரத்துல செத்து போச்சு அப்படின்னு. அப்படியா, அடாடா, தெரியாம போச்சு. சரி பரவாயில்ல, ஒண்ணு பண்ண. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அந்தனர் வீட்டை சொல்லி, இந்த வீட்டில் ஒரு பசு கன்று ஈன்றிருக்கிறது, அந்த கன்றிடம் நீ போய் கேட்டு வா. உடனே நாரதர் அந்த வீட்டுக்கு போய் அந்த கன்றிடம் போய் கேட்கிறார். ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் என்ன பலன் கேட்கிறார். இதை கேட்ட மனத்துல அந்த கன்றும் செத்து போயிடுச்சு. நாரதர் ரொம்ப பேஜாராயிட்டார். இது என்னடா, இந்த மந்திரத்தை கேட்டா உயிர் போயிடுமா? இவருக்கே பயம் வந்துருச்சு. நேரம் பகவான் போறாரு. சுவாமி, என்ன விளையாட்டு இது? இந்த மந்திரம் கேட்டா அந்த மாடு செத்து போயிடுச்சு, கண்குட்டி செத்து போச்சு. அப்படியா, சரி பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் நான் தரேன். இந்த காசி ராஜாவுக்கு பல நாள் தபம் இருந்து இப்பொழுது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நீ போய் அந்த காசி ராஜா அரண்மனையில போய் அந்த குழந்தைகிட்ட கேட்டு வாங்குறாரு. நாரதர் கைகால நடுக்க வந்துச்சு. பகவானே, காசிராஜா மிகுந்த பலம் உள்ளவன், பல காலம் தபம் இருந்து அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நான் அந்த குழந்தைகிட்ட போய் ஓம் நமோ நாராயணாக்கு என்ன பலன் கேட்டு அந்த குழந்தை செத்து போச்சுன்னா அந்த ஸ்பாட்ல என் தலையை கொய்து விடுவான், அப்படியே சிரச்சேதம் பண்ணுவான். இந்த ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. பகவான் சொல்றாரு, சமாதானம் பண்ற, எல்லாம் ஒன்னும் நடக்க, நீ தைரியம் போயிட்டு வா, நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஆபத்தும் வர, நீ தைரியம் போன்னு சொல்லி பகவான் சமாதானம் தைரியம் சொல்லி இருப்பார். நாரதர் நடுங்கிட்டே போறார். காசிராஜா அரண்மனை போய் ராஜாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி, எனக்கு குழந்தை பிறந்திருக்கேன், அந்த குழந்தைய நான் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. ராஜா சந்தோஷமா அவர் அழைத்து கொண்டு ராஜாவும் கூட வர்றாரு. ராணியும் பக்கத்தில் இருக்காங்க. அந்த குழந்தை இவர் பார்க்குது. இவர் நான் குழந்தைய பார்த்துட்டு கேட்டு ஆகணும், அந்த குழந்தைகிட்ட கேட்டாகணுமே, அதுதானே வந்திருக்காரு. இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஓம் நமோ நாரா அப்படின்னு அந்த முடிக்க மாட்டேங்குதுல, அந்த குழந்தை கலகலகலான்னு சிரிக்குது. என்ன நாரதரே, நான் செத்து போயேன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. பிறந்த சில நாட்களே அந்த குழந்தை பேசுகிறது. நாரதருக்கு ஆச்சரியம். பயப்படாதீங்க, நீங்கள் நான் புழுவாக இருக்கும்போது, அந்த காட்டிலே சாக்கடையிலே புழுவாக நெளிந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் சொன்ன மந்திரத்தை கேட்டதனாலே நான் அந்த கேவலமான நிலை விடுத்து நான் பறவையாக மாறினேன். அங்கேயும் நீங்க இந்த மந்திரம் சொன்னா அந்த பறவை நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் 4 கால் பிராணியாக ஒரு கன்றுக்குட்டியாக நான் பிறந்தேன். அங்கேயும் நீங்க இந்த மந்திரத்தை சொன்னதுனாலே, அந்த மந்திரத்தினுடைய பலனினாலே நான் வெகு சீக்கிரத்திலே ஒரு ராஜகுமாரனாக இந்த இடத்துல பிறந்திருக்கிறேன். இதுக்கு மேல நாராயண மந்திரத்துடைய பலன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த குழந்தை கேட்குது. அப்பதான் நாரதருக்கு உரைக்குது. பக்தி சூத்திரம் எழுதியவருக்கே அவர் உச்சரித்துக் கொண்ட நாராயண நாமத்து மேல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது புராண கதை. ஆனால் இவருடைய உபதேசம் பெற்ற பிரகலாதன், அவர்கிட்ட யாரும் ஒன்னும் சொல்ல, உபதேசம் வாங்கினவரும் சரி, 5 வயது குழந்தை குருவலத்துக்கு அப்பதான் அனுப்புறாங்க. அங்கு போய் ஓம் நமோ ஹிரண்யாயா சொல்லுன்னு சொல்லி குருவலத்தோட ஆசிரியர் சொல்றார்கள். அவர் சொல்ல மறுத்து விட்டார். ஓம் நமோ நாராயணாய எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. பிரகலாதன் மாறுவதாகவே இல்லை. பகவானுடைய நாமத்தை தவிர என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அவரை நான் வணங்க மாட்டேன். தந்தைங்கிற முறையில் ஒரு தந்தைக்கு மரியாதை கொடுப்பேன். ஆனா என்னை காப்பாற்றணும்னு அந்த சாட்சா ஸ்ரீஹரிதான் சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டார். ஹிரண்யாசுவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்கிறார். பிரகலாதன் கொஞ்சம் கூட அசையல. அந்த நாராயண மந்திரத்தை விடுவதாக இல்லை. மதம் கொண்ட யானை விட்டு மிதிக்க சொல்கிறார்கள். பிரகலாதர் 5 கூட கொஞ்சம் கூட அசரவே கிடையாது, கொஞ்சம் பயமே கிடையாது. என்னுடைய மந்திரம் ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சர மந்திரம் 8 எழுத்துமே என்னை காப்பாற்றும். திடமாக நின்றார். வேகமாக ஓடி வந்த மத யானை பிரகலாதனை பார்த்து உடனே பக்கத்தில் வந்த உடனே மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணி வணங்கி விட்டு சென்று விட்டது. குழந்தை விட்டேறி கூட அக்னி குண்டத்திலே தூக்கி போடுறாங்க குழந்தையை. அந்த அஷ்டாட்சர மந்திரம் குழந்தையை கூலா வைத்து அந்த தீயினுடைய தாக்கம் ஏற்படாமல் காப்பாற்றி வெளியில கொண்டு வந்து விட்டது. கல்லை கட்டி பிரகலாதனை கல்லை சேர்த்து கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு தூக்கி போடுறாங்க. இந்த நாராயண மந்திரத்தினுடைய பலனாலே சமுத்திர ராஜா அந்த குழந்தைய அழகாக தூக்கிட்டு வந்து கரையில விட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்த பிரகலாதன் ஹிரண்யாசுவுக்கு கோபம் அடங்கல.
இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. என் கையால் இந்த குழந்தைக்கு நான் ஆலகால விஷயத்தை கொடுத்து கொல்ல போறேன். ஆலகால விஷம் ஓபன் பண்ண அந்த காத்து பட்டாலே செத்து போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஆலகாலத்தை கிருஷ்ணன் பிரகலாதன் கொடுத்து நீ குடி அப்படிங்கிறார். சந்தோஷம் வாங்கி கொடுத்தார் பிரகலாதன். நாராயண மந்திரம் கவச்சமா இருக்கு. அப்படி அவரு ஒன்னும் ஆகல, அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த விஷத்தை ஜீரணம் பண்ணி விட்டார் பிரகலாதன். ஹிரண்யாசுவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்புறம் நாராயணன் எங்க இருக்கான்னு சொல்லி தூண் அடிக்கிறார். உடனே நரசிம்மர் அவதாரம் பண்றார். ஹிரண்யாசு சம்ஹாரம் நடக்குது. இதெல்லாம் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. கிருத்தயுகத்திலே நாம மந்திரத்தினுடைய மகிமையை உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் பிரகலாதன். ஆனா அவருடைய குரு நாரதருக்கு நாட்சாட்டு மந்திரம் சந்தேகம் வந்து, ஆனா அவருடைய சிஷ்யன் பிரகலாதன் நவவித பக்திகளை உலகுக்கு எடுத்து சொன்னவர் பிரகலாதன். ஸ்மரணம், சிரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாசஸ்யம், சக்கியம், இந்த மாதிரி 9 கடைசியா ஆத்மா நிவேதனம் 9 பக்திகளை சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி கடைசியா ஆத்மா நிவேதனம் சொல்றாரு. நம்மை நாம் இறைவனிடம் மொத்தமா ஒப்படைத்து விட வேண்டும். அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நம்ம அவர் நமக்கு தெரியும், அவருக்கு எது நல்லது எது கெட்டன்னு அவருக்கும் நம்ம குருவுக்கும் தெரியும். குறிப்பா ராகவேந்திர சாமிகிட்ட நம்ம டோட்டலா நம்மளோட ஒப்படைச்சிடணும். நீங்க எப்படி வழிகாட்டுறீங்களோ அந்த வழியில் நான் போறேன். உங்களை நான் நம்பியிருக்கேன், உங்க மந்திரத்தை நான் சொல்றேன், நீங்க எப்படி வழிகாட்டுறீங்களோ அப்படி போறேன். டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அவர் உங்களை சரியான வழியிலே கொண்டு போய் நிறுத்துவார், உயர்ந்த நிலை கொண்டு வந்து சேர்த்துவார். இதுதான் அந்த பக்திக்கு உண்டான ஒரு லட்சணம். அடுத்தாப்புல திரேதாயுகத்தில் இருந்த ஒரு பக்தி, துவாபரயுகத்திலே இருந்த ஒரு பக்தி, கலியுகத்திலே ஒரு சில பக்தர்களுடைய பக்தி, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2-3 நாள் இது அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நான் சர்வசமண கத்தியத்தை ஓரளவுக்கு நான் புரிந்து கொண்டு அடுத்த எபிசோட் கொடுக்குறேன். அந்த கேப்ல இந்த பக்தியை பற்றி உங்களோட பேசுறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குருராஜா.